மகாபாரதம் உத்தியோக பருவம். உபபருவம் 1. சேனையோத்தியோக பருவம். போருக்கான தயாரிப்புகள் மற்றும் உலக நாடுகளின் ஆதரவை திரட்டுதல். பாண்டவர்கள் தங்களது 12 ஆண்டு வனவாசம் மற்றும் ஓராண்டு அஞ்ஞாதவாசத்தை முடித்துவிட்டனர். ஒப்பந்தப்படி அவர்களுக்கு இந்திரபிரஸ்தம் திரும்பக் கிடைக்க வேண்டும். கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் திரண்டிருந்த மன்னர்களிடம் பேசினார். நாம் முதலில் ஒரு தூதுவரை அனுப்பி துரியோதனனிடம் சமாதானம் பேசுவோம். அவன் நிலத்தை தர மறுத்தால் மட்டுமே போர் தொடுப்போம் என்றார். துருபத மன்னனின் புரோகிதர் முதல் தூதுவராக அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பப்பட்டார். மறுபுறம் துரியோதனனும் அர்ஜுனனும் ஒரே நேரத்தில் கிருஷ்ணரின் உதவியை நாடி துவாரகைக்குச் சென்றனர். கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டிருந்தார். துரியோதனன் அவர் தலைமாட்டில் ஆணவத்துடன் அமர்ந்தான். அர்ஜுனன் அவர் காலடியில் பணிவுடன் நின்றான். கண் விழித்த கிருஷ்ணர் முதலாவதாக அர்ஜுனனைக் கண்டார். கிருஷ்ணர் 2 தெரிவுகளை வைத்தார். ஒரு பக்கம் எனது நாராயணி சேனை வலிமையான யாதவப் படை, மறுபக்கம் ஆயுதம் ஏந்தாத நான் மட்டும். யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றார். அர்ஜுனன் சற்றும் யோசிக்காமல் எனக்கு நீங்கள் மட்டும் போதும் கிருஷ்ணா என்று அவரை தேர்ந்தெடுத்தான். துரியோதனன் அந்த சேனையை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்தான். துரியோதனன் மற்ற மன்னர்களிடம் ஆதரவு கேட்டான். மச்சய நாட்டுக்கு செல்வதாக இருந்த சல்லியனை பாண்டவர்களின் மாமா துரியோதனன் வழியில் உபசரித்து வஞ்சகமாகத் தனது பக்கத்தில் சேர்த்துக் கொண்டான். சல்லியன் தர்மரிடம் மன்னிப்பு கேட்டு மன்னா, நான் கௌரவப் படைக்கு தலைமை வகிக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது. ஆனால் நான் அர்ஜுனனின் வெற்றிக்காக உழைப்பேன் என்று மறைமுகமாக வாக்களித்தார். உலக மன்னர்கள் 2 அணிகளாக பிரிந்தனர். பாண்டவர்கள் 7 அட்சூகினிப் படைகளையும் கௌரவர்கள் 11 அட்சூகினிப் படைகளையும் திரட்டினர். அடுத்த உபபருவத்தில் சஞ்சயாயன பருவம் மற்றும் விதுர நீதி பற்றி விரிவாக காண்போம்.